இதெல்லாம் சில பேர் மேட்சிங் கொடை வாங்குவாங்க, பார்த்துருக்கீங்களா? மேட்சிங் கொடை, மேட்சிங் கேர்பின்னு, மேட்சிங் வாட்சு. மார்க்கு கோழி முட்டை, அதாவது பொரிச்சு சாப்பிடலாம். சில பேர்லாம் ட்ரெஸ்ஸிங்கை பார்த்தோம் அப்படியே மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி. கடைசியில் பார்த்தா காலேஜ் முடிச்சிட்டியா? அரியர் பாஸ்டர். எத்தனை? 8 அரியர் பாஸ்டர். ஓடி போயிரு நீ, ஏன் பக்கத்தில் நிற்காத. ஏன் பாஸ்டர்? கிருமி நீ அமைக்கிறோம். இல்லை, ஆனால் உடுத்துறதெல்லாம் பார்த்தா பயங்கரம். ஒரு பூஸ்ட் டப்பா, ஹார்லிக்ஸ் டப்பா வெளியில் அழகா இருக்கு, கடையில் கொடுத்து வாங்குறீங்க. எவ்வளோங்க? 1/4 கிலோ 500 ரூபா. 500 ரூபா கொடுங்க. ஜூனியர் ஹார்லிக்ஸ், விமன் ஹார்லிக்ஸ். உள்ள திறந்து பார்க்குறீங்க, ஒன்றுமே இல்லை. எப்படி இருக்கும்? கடைக்காரன் போய் 500 ரூபா, உள்ள என்ன இல்லை? ஹார்லிக்ஸ் இல்லை, பூஸ்ட் இல்லை. நான் கோமாளியா? நானே இந்தாயா 500 ரூபா இது எதுக்கு? போய் கேட்பான்ல கடைக்காரரு. 500 ரூபா அந்த அழகுக்கு. எந்த அழகுக்கு? ட்ரெஸ் போட்டிருக்குல்ல, அந்த டப்பா சுற்றி ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸுக்கு பேர் என்னது? சுடிதாரு, ஜீன்ஸ் பேண்ட்டு, அழகா ஒரு ஸ்டிக்கரு. உள்ள ஒன்றுமே டப்பு லேது, ஆனால் வெளியில் உடுத்துறது மட்டும் பயங்கர பிரம்மாண்டம். இவங்க ஸ்டைல் என்ன, இவங்க பிகு என்ன, இவங்க கிராக்கி பண்ணுறது என்ன, அப்படி இப்படி வைக்கிறது என்ன. சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே சில பேர்லாம் அப்படியே லிப்ஸ்டிக் பாஸ்டர், கத்தோஸ்தோத்திரம் பாஸ்டர். ஆனால் மார்க்கு எதுக்கு உனக்கு இந்த மாரி ஒரு சுத்து, இந்த மாரி ஒரு கிராண்டான ட்ரெஸ்ஸு? நீ எல்லாம் பாட்டி தாத்தா ட்ரெஸ்ஸை வாங்கி போடலாமே, போடலாம்ல. என்னப்பா சொல்கிறது கரெக்ட் தானே பிரியா? பிரியா தான் நான் சொல்கிறத ஒத்துக்குருவான். ஜனனி ஓகே தானே? ரைட். பிருந்தா ஓகே. பிரவீன் ஓகே. நீ ஓகேவா? சரி. அதனால ஹார்லிக்ஸ் உள்ளே இருந்தால் தான் எவ்வளோ ரூபா கொடுப்போம்? 500 ரூபா கொடுப்பான். சொல்லுங்கள், ஹார்லிக்ஸு உள்ளே இருக்கணும். படிப்பு மார்க் இருந்தால் தான் உனக்கு புது ட்ரெஸ்ஸு, படிப்பு மார்க் இருந்தால் தான் உனக்கு பைக்கு, மார்க் வாங்கினா தான் உனக்கு சைக்கிளு அப்படின்னு சொல்கிறவங்க நல்ல பெற்றோர்கள். அப்படி நல்ல பெற்றோர் உங்களுக்கு இருந்தா கை தட்டுங்க பார்க்கலாம். ஆறா. ரைட். படிப்பு ஒன்றுமே இல்லை, புது ட்ரெஸ்ஸு கிடையாது, எனக்கு சிக்கன் திங்கணும் போல இருக்கு, கிடையாது. சிக்கன் படத்தை பார்த்து அப்படியே அப்படியே சாப்பிட்டுக்கோ. சிக்கன் பொரிச்ச படம் இருக்குல்ல, யூடியூப்லேயே பார்த்துக்கோ. சிக்கன் 65 பிரியாணி. ஜாஸ்லின் எங்க? அவ்வளோதான். புரியுதா? ஏன் இவங்க வீட்டில் பிரியாணியும் தர மாட்டேங்கிறோம்? படிக்கலை. படிக்கணும்ல. பக்கத்தில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்கள்ட்ட கேட்கணும்ல. என்ன கேட்கணும்? பிருந்தா ஃப்ரெண்டு பேர் என்ன? ஹரிணி. ஹரிணி, சரி விடுங்க, ஹரிணி ஏதோ ஒரு பேர். கேட்கணும், ஹரிணி எப்படி ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற? எந்த கடையில் உங்கள் அப்பா அரிசி வாங்கிட்டு வர்றாங்க சொல்லுவேன், நானும் அந்த கடையில் அரிசி வாங்குறேன். ஏன்ப்பா இப்படி கேட்குற? எங்கள் வீட்டில் திட்டுறாங்க ஃபஸ்ட் ரேங்க் ஏன் எடுக்கலான்ட்டு. அதனால தான் எங்கள் அப்பா கேட்டு வர சொன்னாங்க, நீ எந்த கடையில் அரிசி வாங்குறியோ அந்த கடை அரிசி வாங்கி சாப்பிட்டு நானும் குழுவாகி நானும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவேன். அப்படி தானே? சரி, ரைட். கர்த்தர் நல்லவர். நல்ல பிள்ளைங்க எல்லாரும் நீங்கள் நல்லா சாதிப்பீங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். சரி, ரைட். நல்லா கைத்தட்டுங்க பிள்ளைங்களுக்கு. பெரியவங்க எல்லாம் கைத்தட்டுங்க பார்க்கலாம். சூப்பர், சந்தோஷம்.